சுமார் 26,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் பெரும் பனிப்படலங்கள் மிக அதிக அளவில் விரிந்திருந்த காலம் அது. பூமியின் நீர் பெரும்பாலும் பனியாக உறைந்ததால் கடல் மட்டம் இன்று இருப்பதை விட கிட்டத்தட்ட 120 மீட்டர் வரை குறைந்திருந்தது. அந்த காலத்தைத்தான் லாஸ்ட் கிளேஷியல் மேக்சிமம் என்று அழைக்கிறார்கள். அப்போது உலகின் நில அமைப்புகள் பனித்துண்டுகள் நிறைந்த புல்வெளிகளாகவும் வறண்ட நிலங்களாகவும் சிறு சிறு தனிமை பகுதிகளாக பிரிந்த காடுகளாகவும் மாறியிருந்தன. நியாண்டர்தால்கள் இந்த கடும் குளிரை சமாளிக்க ஏற்ற உடல் அமைப்பை கொண்டிருந்தார்கள். அவர்களின் தலையோட்டை பார்த்தாலே தெரியும். முன்னே நீண்ட புருவ எலும்பும் பெரிய மூக்கு குழியும் இருந்தது. அந்த பெரிய மூக்கு குளிரான காற்றை நுரையீரலுக்குள் செல்லும் முன் வெப்பமாக்கும் இயற்கையான அமைப்பாக செயல்பட்டது. அவர்களின் உடலும் குட்டையாகவும் வலிமையாகவும் இருந்தது. அது உடலின் வெப்பத்தை நீண்ட நேரம் பாதுகாக்க உதவியது. ஆனால் ஹோமோசாபியன்ஸ், அதாவது நம்முடைய முன்னோர்கள், இந்த பனிக்கால சூழலுக்கு பொருத்தமானவர்கள் இல்லை. நம்முடைய முன்னோர்களின் உடல் உயரமாகவும் மெலிதாகவும் இருந்தது. அவர்களின் நீண்ட கால் தசைகள் வெப்பமான பகுதிகளில் நீண்ட தூரம் ஓடுவதற்காக உருவாகியவை. இயற்கையான ரோமங்களோ குளிருக்கு ஏற்ற உடல் அமைப்போ இல்லாமல் அவர்கள் கடும் குளிருக்கு நேரடியாக ஆளாகினர். ஆனால் நியாண்டர்தால்களின் அந்த உடல் அமைப்புக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அவர்களின் உடல் வெப்பத்தையும் தசை வலிமையையும் காக்க ஒரு நாளுக்கு 5000 கலோரி உணவு வரை தேவைப்பட்டது. காலநிலை மேலும் மோசமடைந்து வேட்டையாடும் மிருகங்கள் குறைய ஆரம்பித்தபோது அந்த அதிக உணவு தேவை அவர்களுக்கு பெரிய பலவீனமாக மாறியது. ஆனால் ஹோமோசாபியன்ஸ் உடல் மாற்றத்தால் அல்ல, அறிவும் கலாச்சார முன்னேற்றமும் மூலமாகவே உயிர் தப்பினர். இந்த குளிரான பகுதிகளில் வாழ ஒவ்வொரு வெப்பமும் ஒவ்வொரு உணவு கலோரியும் தொழில்நுட்ப உதவியால் மட்டுமே கிடைக்க வேண்டிய நிலை இருந்தது. மாமத் மிருகங்கள் வாழ்ந்த பனிப்புலங்களில் இயற்கை ரோமமில்லாமல் வாழ வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் காடுகள் குறைந்ததால் தீமூட்ட தேவையான மரங்களும் மிக குறைவாக இருந்தன. அந்த பிரச்சனைக்கு தீர்வாக வந்த கண்டுபிடிப்புதான் துளையுள்ள எலும்பு ஊசி. அதற்கு முன்பு மனிதர்கள் தளர்வான தோல் ஆடைகளை மட்டும் அணிந்திருக்கலாம். அவற்றை எலும்பு குத்திகளால் இணைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஊசி துணியில் துளை போடுவதையும் நூலை கோர்ப்பதையும் ஒரே செயலாக மாற்றியது. இதனால் பல அடுக்குகளாக உடலுக்கு ஒட்டிய ஆடைகளை உருவாக்க முடிந்தது. அந்த ஆடைகள் உடலுக்கும் வெளியிலுள்ள குளிருக்கும் நடுவில் சிறிய வெப்பக்காற்று அடுக்கை பாதுகாத்தன. மரமில்லாத பனிப்புலங்களில் வாழ கடுமையான காற்றிலிருந்து பாதுகாப்பும் தேவைப்பட்டது. ஆனால் கட்டிடங்களுக்கு தேவையான மரம் அங்கே இல்லை. அதனால் மனிதர்கள் மாமத் மிருகங்களின் எலும்புகளையும் தந்தங்களையும் பயன்படுத்தி வீடுகள் கட்டினர். பெரிய மாமத் தலையோட்டுகள் அடித்தளமாக பயன்படுத்தப்பட்டன. தாடை எலும்புகள் சுவர்களாக அடுக்கப்பட்டன. பெரிய தந்தங்கள் கூரை வளைவுகளாக இணைக்கப்பட்டன. இந்த ஆடைகளும் இந்த எலும்பு வீடுகளும் மனிதர்களுக்கான செயற்கை சிறிய வெப்ப உலகங்களை உருவாக்கின. இவ்வாறு உடலால் முடியாததை தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் சாதித்தார்கள். அந்த காலத்தில் பெரிய மிருகங்களை அருகில் சென்று ஈட்டிக் கொண்டு வேட்டையாடுவது மிக ஆபத்தான செயல். பல வேட்டையாளர்கள் உயிரிழந்தனர். அதற்கான மாற்றமாக வந்தது அட்லாட்டில் எனப்படும் ஆயுதம். இது ஒரு விசையை அதிகரிக்கும் கருவி. மனிதனின் கை நீளத்தை அதிகப்படுத்தி ஈட்டியை மணிக்கு 80 மைல் வேகத்தில் வீச முடிந்தது. இதனால் தொலைவிலிருந்தே தடிமனான தூளை துளைக்க முடிந்தது, அதுவும் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து. ஆனால் அந்த பெரிய மிருகங்களின் இறைச்சிக்கும்
ஒரு பிரச்சனை இருந்தது. மனித உடலுக்கு அதிக அளவு புரதத்தை மட்டும் ஜீரணிக்க முடியாது. கொழுப்பு இல்லாத மெலிந்த இறைச்சியை தொடர்ந்து சாப்பிட்டால் ராபிட் ஸ்டார்வேஷன் எனப்படும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். அதனால் கொழுப்பை பிரித்தெடுப்பது உயிர் வாழ அவசியமானதாக மாறியது. சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவில் வாழ்ந்த வேட்டையாடும் குழுக்கள் மண் பாத்திரங்களை பயன்படுத்தி எலும்புகளையும் சிப்பிகளையும் கொதிக்க வைத்தனர். அவ்வாறு சமைத்ததால் தீயில் சுடும்போது வீணாகும் கொழுப்பும் எலும்பு மஜ்ஜையும் முழுமையாக பெற முடிந்தது. அந்த கொழுப்பை சீமிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டனர். அதை உருக வைத்து உலர்ந்த இறைச்சியுடன் கலந்து வைத்தனர். இதனால் பெனகின் என்ற உணவு உருவானது. அது அதிக கலோரி கொண்ட நீண்ட நாட்கள் கெடாத சக்தி உணவாக இருந்தது. இதனால் ஒவ்வொரு நாளும் வேட்டை வெற்றி பெற வேண்டிய அவசியம் குறைந்தது. அவர்கள் மீதமிருந்த மெலிந்த இறைச்சியையும் வீணாக்கவில்லை. ஓநாய்கள் அந்த இறைச்சியை நீண்ட காலம் சாப்பிட்டு வாழ முடிந்ததால் மனிதர்கள் அதை ஆரம்பகால நாய்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதற்கு பதிலாக அந்த நாய்கள் பாதுகாப்பும் வேட்டை கண்காணிப்பும் மனிதர்களுக்கு உதவின. இதனால் வேட்டை திறன் மேலும் அதிகரித்தது. இவ்வாறான புதிய கண்டுபிடிப்புகள் உணவு பற்றாக்குறை போன்ற சிக்கல்களிலிருந்து மனிதர்களை காப்பாற்ற ஆரம்பித்தன. ஆனால் பனிக்கால உலகில் தனிமை என்பது உயிருக்கு ஆபத்து. ஒரு சிறிய பகுதியில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டாலே முழு மனித குழுவும் அழிந்துவிட வாய்ப்பிருந்தது. அதனால் மனிதர்கள் முத்துக்கள், சிப்பிகள், அலங்கார பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்தி தங்கள் அடையாளத்தையும் நிலையும் காட்டத் தொடங்கினர். இந்த அடையாளங்கள் மூலம் தொலைவில் இருந்த குழுக்களும் நண்பர்களை அடையாளம் காண முடிந்தது. அதனால் பரிமாற்றமும் பரஸ்பர உதவியும் உருவானது. இந்த வரைபடம் அந்த காலத்தில் ஒப்சீடியன் கற்கள் எவ்வளவு தொலைவு பரிமாறப்பட்டன என்பதை காட்டுகிறது. 400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரங்களில் வர்த்தக பாதைகள் இருந்தன. அதாவது மனித சமூகங்கள் மிகவும் பரந்த தொடர்புகளை உருவாக்கியிருந்தன. இந்த பெரிய சமூக வலைப்பின்னல்கள் ஒரு பாதுகாப்பு அமைப்பாக செயல்பட்டன. ஒரு பகுதியில் உணவு தோல்வியடைந்தாலும் மற்றொரு பகுதியின் வெற்றியால் உயிர் தப்ப முடிந்தது. சுமார் 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு பனிப்படலங்கள் உருக ஆரம்பித்தன. கடல் மட்டம் வெறும் 340 ஆண்டுகளில் 14 முதல் 18 மீட்டர் வரை உயர்ந்தது. இதனால் கடற்கரை பகுதிகள் நீரில் மூழ்கின. கடல் ஓட்டங்களும் மாறின. அமெரிக்காவின் ஆரம்ப மனிதர்கள் 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக பேரிங்கியா பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். பின்னர் கடல் பனிகள் உருவாக்கிய உறைந்த பாதைகள் மூலம் அவர்கள் தெற்கே அமெரிக்காவுக்குள் பயணம் செய்ய முடிந்தது. அந்த நேரத்தில் மனிதர்களிடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்த்தெடுக்கப்பட்ட சிறப்பு கருவிகள் இருந்தன. அவை உலகின் கடினமான சூழல்களில் வாழ கற்றுக் கொடுத்தவை. இந்த பனிக்காலம் மனித கலாச்சாரத்தை வடிவமைத்த ஒரு மிகப்பெரிய சோதனை காலமாக இருந்தது. உடலுக்கு ஒட்டிய ஆடைகள், தொலைவிலிருந்து வேட்டையாடும் ஆயுதங்கள், பரந்த வர்த்தக வலைப்பின்னல்கள், இவை அனைத்தும் சேர்ந்து நவீன மனித சமுதாயத்தின் அடித்தளத்தை உருவாக்கின. மனிதர்களின் மிகப்பெரிய பரிணாம வலிமை உடல் சக்தி அல்ல, ஒன்றாக சேர்ந்து புதிய தீர்வுகளை உருவாக்கும் திறன்தான் என்பதை இந்த வரலாறு தெளிவாக காட்டுகிறது.